என்னங்க இதெல்லாம்? நாம இப்ப எங்க இருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா முன்னாடி போய் குடிச்சிட்டு வந்து ஏங்க ஏன் மனத்தை வாங்குறீங்க? அத்தை முன்னால குடிச்சது தப்புதான் இல்ல? சாரி அத்தை. இந்த வீடு மகாலட்சுமி படி அழுகிற தெய்வம். மயில உனக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நீ கொடுத்த காசுல தான் இன்னைக்கு நான் தனியாச்சு. என் சரக்குக்கு ஸ்பான்சர் செய்த மச்சினி வாழ்க வாழ்க. என்ன மாமா இதெல்லாம்? வீட்டை விட்டு வெளியே வந்ததை நினைச்சு அக்காவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீங்களும் குடிச்சிட்டு வந்து ஏமாமா அக்காவை நோக்கடிக்கிறீங்க? அத்தைக்கு கையால நான் கூலி கொடுத்துருக்கேன். உன் படிப்பு செலவுக்கு வட்டிக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். கரெக்டா வட்டியை கட்டலன்னு உன் வீட்டு உழவு மாட்டை கூட இழுத்துட்டு போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு முன்னாடி கையெழுந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாமியார் வீட்ல வந்து பாரமா தங்கி இருக்கோம், மச்சினிச்சி பணத்துல சாப்பிடுறோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க மாமா. எங்களையும் மீறி நாங்க சொல்ற வார்த்தையோ இல்ல நாங்க நடந்துக்கிறதோ உங்களுக்கு அந்த நினைப்ப கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க மாமா. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. அதான் போதையில என்னையும் மீறி அது வெளில வந்துருச்சு. மத்தபடி மனசுல எல்லாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு அந்த சங்கடமே வேண்டாம் மாமா. உங்க வீட்ல நீங்க மதுவோடையும் காயத்ரி அக்கா கூடயும் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருங்க. என்ன வேறையா பாக்குறதுனால தானே பணம் கேக்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு ஒரு தேவைன்னா மதுகிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ உரிமையா கேட்க மாட்டீங்களா? அதே உரிமையோட என்கிட்டயும் கேளுங்க மாமா. அது உறுத்தலா இருக்குன்னா மலர் அக்கா கிட்டயாவது உங்க தேவையை நீங்க சொல்லுங்க. என்கிட்ட பணம் வாங்குறதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போக போறதில்ல மாமா. பணம் கொடுக்கறதால நான் ஒன்னும் பெரிய மனுஷியா ஆயிட போறதில்ல. ஒரே குடும்பத்துல இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறோம், அவ்வளவுதான். மாமா, இத வேற மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்களே உங்களுக்குள்ள காம்ப்ளெக்ஸ வளர்த்துக்காதீங்க. இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும் மாமா. தயவு செஞ்சு இனிமே குடிச்சிட்டு வராதீங்க மாமா. இது பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு. இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆம்பளை துணை நீங்க தான் மாமா. நீங்களே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மத்த ஆளுங்களுக்கும் ரொம்ப இலக்காரமா போயிடும் மாமா. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அவங்களும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேன்ல, இனிமே இப்படி நடக்காது. ஊற வச்ச துணியை நான் துவைக்கல, வீட்லயும் யாரும் துவைக்கலன்னு சொல்லிட்டாங்க. வேற யாரும் இவ்வளவு பொறுப்பா இதை செஞ்சிருப்பாங்க? மயிலு, ரொம்ப யோசிக்காத மயிலு. இந்த வாஷிங் அண்ட் ட்ரையிங் சர்வீஸ் செஞ்சது நான் தான். சும்மா விளையாடாதீங்க சார். உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. ஆமா மயிலு, கரெக்ட் தான். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீங்க போட்டிருக்கிற துணியை வச்சுதான் நான் ட்ரைனிங்கே எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு 2-3 துணியாவது கிழியும் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, எந்த துணிக்கும் என்னால சேதாரம் வரல. உங்களுக்கு ஏன் சார் இந்த வேண்டாத வேலை? இதெல்லாம் துவைச்சு தாங்கன்னு நான் கேட்டனா? மயிலு, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தப்போ நீ என் துணியெல்லாம் துவைச்சு போட்டியே, அந்த வேலையெல்லாம் செஞ்சுத்தான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டனா? கெஸ்ட் ஹவுஸ்ல வேலைக்கு இருந்தேன், அதனால துவைச்சேன். நான் வேலை இல்லாம வெட்டியா இருந்தேன், அதனால துவைச்சேன் மேடம். ஆனா நம்ம வீட்ல அந்த ஓரவஞ்சனையே இருக்காது. சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இருக்கலாம். ஷேரிங் அண்ட் கேரிங், இதுதான் நம்ம பாலிசி. ஓகேவா? ரொம்ப கனவு காணாதீங்க சார், நடக்கிற கதையை பேசுங்க. மயிலு, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 குழந்தைகளை பெத்துக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லன்னு சொல்லு பாப்போம்.
ஏதோ மனசு திறந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க. மயிலு, கண்ணுக்கு தெரியலனாலும் நம்மள சுத்தி காத்து இருக்குங்கிறது உண்மைதானே? அதே மாதிரி நான் சொன்னதும் உண்மையாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அத வெளிப்படையா நீ ஒத்துக்கிற காலமும் வரும். பார்க்கலாம். ஆ, மயிலே, நேரமாச்சு, டியூட்டிக்கு கிளம்ப வேணாமா? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. எல்லாம் உங்களாலதான் சார். இன்னைக்கு அண்ணதையும் பேசி நீங்க தான் சார் என் நேரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆ, ஆ, ஆ. சரி மயிலு, நான் உங்க ஸ்டேஷன் பக்கமா தான் போறேன். போகும்போது நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். மயிலு, சும்மா வீம்பு பண்ணாத மயிலு. நீ ஆட்டோவை தேடி அலையணும், சவாரிக்கு காசும் கொடுக்கணும். ஆனா அலைச்சலே இல்லாம காசும் செலவாகாம நானே உனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்றேன்னு சொல்றேன். இங்க பாரு மயிலு, பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. சரி, பணம் வாங்கிக்கிறதா இருந்தா நான் வரேன். வண்டி ஓட்டுறது நம்ம தொழில். நீ குடுக்கலனாலும் நானே உன்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். சரி, வாங்க போலாம். போலாம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மயிலு. என்ன ரெக்வெஸ்ட்? அது அடுத்த தடவை துவைக்கிறதுக்கு துணி எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் எடிட் பண்ணி வைய. சிலதை துவைக்கும் போது எனக்கு கூச்சமா இருக்கு. உங்கள மயிலு, மயிலு, வேண்டாம் வேண்டாம். என்ன சார், தேன்மொழி உங்களுக்கு கால் பண்றா? ஆமா மயிலு, அவ எப்போது கூப்பிடுவா. சரி சரி, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கால் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கரா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தேனு. நேத்து நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா சார்? மயில் மனச கவர்ற மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? அது மயிலோட ஊற வச்ச துணியெல்லாம் நான் தான் துவைச்சு போட்டேன். சூப்பர் சார். உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாளா? நீங்க எப்படி விஷயத்த சொன்னீங்க, அதுக்கு அவ என்ன சொன்னா, அவ ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவ கண்ணு என்ன பேசிச்சு, அதுல காதல் பொங்கிச்சா, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். தேனு, அந்த பொங்குனத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் தேனு. நான் சவாரியில இருக்கேன். இந்த ஒரு நாள் துணி துவைச்சிட்டா மட்டும் மயில் மனசுல இடம் கிடைச்சிடாது சார். இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. என் தயவு தேவைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும், சரியா? தேனு, நீ என்ன கட்சி மாதிரி கல்ல ஓட்டு போட்டுட்டு இருக்கியா? கள்ள ஓட்டா? என் ஓட்டு எப்பவுமே காதல் கட்சிக்கு ஹாட்டின் சின்னத்துல தான் மயிலு. சரி சரி, நான் உன்னை நேர்ல வந்து பாத்துக்கிறேன். போன வேடி. ஐயோ, மயில் கிட்டே மாட்டிக்கிட்டோமே. மயிலு, அது ஒண்ணு இல்ல மயிலு. தேனுகிட்ட நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அவ அப்பதான் ஒரு... நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சார். அவ குரு, நீங்க சிஷ்யனா? கரெக்டான ஆளுகிட்ட தான் ட்ரைனிங் சேர்ந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா வருவீங்க. ஃபியூச்சர் அப்படியே பிரைட்டா தெரியுது. தொடச்சுக்கோங்க, ரொம்ப வலியுது. இப்படி மாட்டி விட்டாளே. பரமர, என் பையனை தவிர வேற எதை பத்தி யோசிக்கிற நிலைமையில் நான் இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க, மயிலுக்கு வீக்லி ஆஃப் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. என்னங்க ஆண்டவரே, தண்டனை கொடுப்பீங்கன்னு நினைச்சா லீவு நீங்க கிஃப்டா நீட்டுறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெற்றியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இங்க கூட்டு வர போறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கணும். நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நாம சொல்லி கொடுக்கிற மாதிரியே வெற்றி பேசணும். இந்த கேஸ்ல வெற்றி மாட்டிக்காம வெளியே வரணும்னா அதுக்கேத்த மாதிரி அவனை நம்ம தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. மயில வச்சுக்கிட்டு நாம இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அவ தான் இந்த கேஸுக்கு இன்சார்ஜ். அவளை இதுல இருந்து ஒதுக்கி வைக்க முடியாது. எப்படி பார்த்தாலும்
வெற்றி வர்றப்ப அவ இங்க இருக்கிறது சரி வராது பரமன் சார். அவளை அனுப்பிச்சு விட்டுருங்க. புதுமணி, நீ வேலை செய்ய வேண்டாம், எடுத்து வச்சுட்டு கிளம்பு. எங்க சார் கிளம்ப சொல்றீங்க? வீட்டுக்கு தான். நான் ஏன் சார் வீட்டுக்கு போகணும்? லேட்டா வந்ததுக்கு என் சம்பளத்துல வேணா புடிச்சுக்கோங்க, இல்ல வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஏன் வீட்டுக்கு போக சொல்றீங்க? இன்னைக்கு உன் நேரம் நல்லா இருக்குது புதுமணி, அதான் லேட்டா வந்தோம். ஆண்டவரோட கோபத்துல இருந்து நீ தப்பிச்சுட்ட. அப்புறம் போனஸா வீக்லி ஆஃப் கூட கிடைச்சிருக்கு. வீக்லி ஆஃபா? ஆமா புதுமணி, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை. இந்த கேஸுக்காக நீ ரொம்ப அலைஞ்சிட்டியல்ல, வேலை இறக்கப்பட்டுதான் ஆண்டவர் உனக்கு லீவு கொடுத்திருக்காரு. இங்க பாரு, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆரு, நாளைக்கு வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார், எனக்கு வீக்லி ஆஃப்லாம் வேணாம். சொல்றத புரிஞ்சுக்க புதுமணி, நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஆண்டவர் சொல்றத கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, அவர் தான் நமக்கு மேலதிகாரி, அவர் உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகும்னு. மயிலு, சார் சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ஏற்கனவே சாருக்கு பையன் அரெஸ்ட் ஆன கோவம் இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மல்லு கட்டினா இன்னும் அவரை சீன்ற மாதிரி ஆயிடும். கேளு அக்கா, என் நோக்கம் அது இல்லக்கா. வேலை இருக்கிறதுனாலதான் நான் லீவு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுது மயிலு, இந்த வேலையை நீ நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். ஒரு நாள் தள்ளி போடுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. நீ கிளம்பு. அதான் உங்க அருமக்கா சொல்லிருச்சல்ல, கிளம்பு. நீ இங்க இருக்கிறத பார்த்தா அப்புறம் ஆண்டவர் என்னைக்கு சத்தம் போடுவாரு. வரேன்க்கா. உன்னை ஜெயில வச்சு பாக்குறதுக்காடா நான் இப்படி உன்னை பெத்து வளர்த்தேன். வெற்றி, நீ ராஜாடா. உன்னை எப்படியெல்லாம் பார்க்கணும் நான் கனவு கண்ட தெரியுமாடா. மகனே, நல்லா நினைச்சு பாடுறா. இது வரைக்கும் ஒரு தடவையாவது நான் உங்ககிட்ட இல்லைன்ற வார்த்தையை சொல்லியிருப்பேனா? வாட்சி, ட்ரெஸ், ஷூ, பைக்குன்னு நீ என்ன கேட்டாலும் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பேனாடா? இது உனக்கு தேவையான கூட கேட்டிருப்பேனாடா? கேட்கறது என்ன விலையா இருந்தாலும் சரி, எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, அடுத்த நாளே உன் ஆசையை நான் நிறைவேற்றி வச்சதில்ல. தான் பையனுக்கு வாங்கி கொடுக்கறது பெத்தவங்களோட கடமை. அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதுக்கு ரொம்ப கேவலமா இல்ல? ஏய், நான் சொல்லி காட்டலடா, உனக்கு செய்யறதுதான் எனக்கு சந்தோஷம்னு உனக்கு அப்பா புரிய வைக்கிறேன்டா. உங்க அம்மா கூட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாடா. நான் தான் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறேன்னு அவ சொல்லுவாடா. ஆனா நான் அதெல்லாம் காதுல கூட வாங்க மாட்டேன். உன் ஆசை நிறைவேறணும், நீ சந்தோஷமா இருக்கணும், அதை பார்க்கறது தாண்டா என்னோட பெரிய சந்தோஷம்னு நினைச்சேன். அதுக்காக நான் என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருந்தேன்டா. அந்த அன்பும் பாசமும் ஏன்டா உனக்கு புரியாம போயிடுச்சு? சரி, உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்க போய் தானே இப்படி ஒரு தப்பான வேலைக்கு போன. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கோடி ரூபா ஆனாலும் சரி, என் தலையை அடமான வச்சாச்சு நான் அதை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இந்த அப்பனோட ஞாபகம் ஏன்டா உனக்கு வராம போச்சு? டேய், உனக்கு வேண்டியது நீ எப்பவும் என்கிட்ட தானே கேட்ப. இப்ப மட்டும் ஏன்டா என்கிட்ட கேட்காம ஒரு தப்பான காரியத்தை செஞ்ச? நீங்க ரொம்ப யோகிய மாதிரி பேசாதீங்கண்ணே. நீங்க சம்பாதிச்ச எல்லா காசுமே தப்பான வழியில வந்தது தானே. காரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கமிஷன் அடிச்சீங்க, நான் செயின் அடிச்சேன். உங்க புத்தி தானே எனக்கும் இருக்கும். ஏய், அன்பளிப்பா வாங்குறது வேற, ஒரு தட்டா அடிச்சு புடுங்கிறது வேறடா. நான் கரப்டட் ஆபீசர் தான். பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி காசு வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. நான் செஞ்ச தப்பால யாருக்கும் பாதிப்பு இல்லை, ரெண்டு பக்கமும் நன்மையா தான் இருக்குது. ஆனா உன் விஷயம் அப்படி இல்லடா. நிறைய பொம்பளைங்களுக்கு அவங்க கழுத்துல போட்டிருக்கிற ஒத்த செயின் தாண்டா மொத்த சொத்தே. அதையும் அடிச்சு புடுங்கிட்டா அவங்க என்னடா பண்ணுவாங்க? அவங்க வயிற்றுலையும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு நீயும் நல்லபடியா வாழ முடியாதராமானே. என் வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என் மேல அப்படியே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி ரொம்ப சீன் போடாதீங்கண்ணே. என்ன வெளியே விட போறீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. டெய்லி நான் உனக்கு பேக்கெட் மணி கொடுத்தேன்ல, அது பத்தலன்னா நீ எங்கிட்டயே கேட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக தப்பான வழியை செலக்ட் பண்ண? அப்படி என்ன எமர்ஜென்சி உனக்கு? எனக்கு 1000 தேவைகள் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ரொம்ப நாள் என்னால உள்ளே எல்லாம் இருக்க முடியாது. சீக்கிரம் என்ன வெளியே கொண்டு வர வேலையை பாருங்க, இல்லனா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன் ஆணவம் அடங்கல. திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்டடா. மத்த ஸ்டேஷன்ல எல்லாம் செயின் ஸ்நாச்சிங் கேஸை விசாரிச்சு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க தெரியுமா உனக்கு? ஒரு 10-15 வருஷம் உள்ள இருந்துட்டு வா, அப்பதான் உனக்கு மொத்த கொழுப்பு அடங்கும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க தம்பி? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. விசாரணைங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். இங்க பாரு, அப்பா உன்னை ஜாமீன்ல எடுத்துட்டு வருவா. இல்ல, எனக்கு அவர் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. நீங்க என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு வேலையை பாருங்க. வெளியே வந்ததும் நான் உங்களுக்கு காசு தரேன் அங்கிள். அடிங்க ஆண்டவரே. என்ன செயின் இருக்கிறத விட்டு வீடு வீடா போந்து கொள்ளையடிக்க போறியா? அதானே பரமர. இங்க நாம போலீஸ், இவன் அக்யூஸ்ட், அவ்வளவுதான் மரியாதை இவனுக்கு. இவன் தோலை உரிச்சு விசாரிங்க. இவன் எங்கெல்லாம் இது வரைக்கும் திருடி இருக்கான்னு எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கி சார்ஜ் ஷீட் போடுங்க. எந்த வக்கீலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் எழுதுங்க. காலம் முழுக்க ஜெயில இருக்கட்டும், அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். நான் இவர் மேல ஆசைப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனாடி? சொன்னாதான் தெரியுமாடி? காதல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, கண்ணுல தெரியற ஒரு வெக்கம் போதுண்டி. இததான் உன்கிட்ட நிறைய தடவை பாத்திருக்கேனே. அந்த வெக்கம், அந்த சிரிப்பு, இதெல்லாம் நானே நிறைய தடவை பாத்திருக்கேன். நான் பேசுறதையும் சிரிக்கிறதையும் வச்சு ஆளாளுக்கு என்ன வேணா கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா என் மனசுல அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்றதுதான் உண்மை. ஜீவா சார், நான் இவளுக்கு நிறைய வேப்பில் அடிக்க வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்க. உன் காதல மறைக்க நீ விதவிதமா முகமூடி போட்டுக்கிட்டு உன்ன நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. அந்த வேஷத்தை கலைச்சிட்டு நீயே நிதானமா யோசிச்சு பாரு. ஜீவா சார் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் நீனு 1000 பொண்ணுங்க அவரை கட்டிக்க வரிசையில வந்து நிப்பாளுங்க. நிக்கட்டும், அதுல ஒருத்திய தேர்ந்தெடுத்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னையே தேவையில்லாம தொந்தரவு பண்ணணும். உன்னை இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒருத்தர் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருடி. உனக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா நீ அர்த்தமே இல்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நீதான். அத பயன்படுத்திக்க தெரியாத முட்டாளும் நீதான். ஏய், போது நிறுத்தடி. லட்சியம் தான் முக்கியம். நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு முட்டாள்தனமா தெரிஞ்சா அப்படியே வச்சுக்கோ. லட்சியம் லட்சியம் சொல்லிட்டு இருக்க பாரு, இதுவே ஒரு முகமூடிதான். உனக்கு காதல் மட்டும்தான் இருக்கணும், கனவு இருக்க கூடாதுன்னு சார் சொன்னாரா என்ன? உண்மைய சொல்ல போனா நீ ஐபிஎஸ் ஆகணும்னு நீ எவ்வளவு வைராகியத்தோட இருக்கியோ அதை விட தீவிரமா அவர் இருக்காரு. அதுக்காக தன்னால முடிஞ்சதை செய்யணும் துடிக்கிறாரு. அந்த விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய லக்கி. உறவோ பொருளோ கூடவே இருக்கிறப்போ அதோட அருமை தெரியவே தெரியாது. அதை இழந்ததும் தான் அதோட மதிப்பு என்ன நமக்கு எல்லாருக்குமே முழுசா தெரியும். அப்ப நம்ம ஆசைப்பட்டா கூட அது திரும்ப கிடைக்காது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். தப்பா நினைக்காதடா தம்பி. அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, நீ சாப்பிடுப்பா. இவங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது? இவங்களுக்கெல்லாம் வெளியே சாப்பாடு சொல்லியிருக்கு தம்பி. அப்புறம் உனக்கு வர்றது இவங்களும் சேர்த்து சாப்பிட்டோம். நீ வீட்டு சாப்பாடு சாப்பிடு தம்பி. என்னாலலாம் இங்க உட்கார்ந்து சாப்பிட முடியாது. சரி, அப்ப நீ வெளியே உட்கார்ந்து சாப்பிடுறியா தம்பி? சரி வாடா.
டேய் சாப்பிட்டு வரேன். சரிடா. போ. ஏன்பா பாதியில எந்திரிச்சிட்ட? நல்லா சாப்பிடலாம்ல. எனக்கு போதுமா, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சரி. யோ நம்ம இன்ஸ்பெக்டர் பையன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்காயா? வெற்றி, வெற்றி, என்னாச்சுங்கம்மா? கையை கழுவணும்னு வெளியில வந்தாங்க, பார்த்தா ஆளை காணோம். என்னாச்சு? அவனை காணும் மேடம், எங்க ஒண்ணான்னு தெரியல. என்னாச்சு? என்னடி ஆச்சு? சார் அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஏய், எப்படி அவனை தப்பிக்க விட்டீங்க? கை கழுவிட்டு வரேன்னு வெற்றி வெளியில வந்தாங்க. முட்டாளா பரமல நீங்க. இப்ப என்ன தெருவில் நிறுத்திட்டீங்கல்ல? எங்க வெற்றி தப்பிச்சு போயிட்டானா? அடிங்க. எல்லாம் உன்னால வந்ததா? சாப்பாடு கொடுக்கணும்ன்ற சாக்குல நீ நினைச்சதை சாதிச்சிட்டல, சந்தோஷமா உனக்கு போ. எங்க அவன் இப்படி செய்வான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏய், ஏதாவது பேசல கொன்னுருவான். பையனை தப்பிக்க விட்டுட்டியான்னு மேல இருந்து என்னதான் கூப்பிட்டு திட்டுவாங்க, அசிங்க அசிங்கமா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் யாரு நீ பதில் சொல்றது? நீயும் பையனும் சேர்ந்து என் வேலைக்கு உழ வச்சிட்டீங்கல்ல. என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, மரியாதையா போயிடு, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் புத்தி தெளிஞ்சு நீ சரியான ரூட்ல போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா குருமூர்த்தி? இல்ல சார். இல்லன்னா ஏன் இப்படி நடக்குது? போலீஸ் கஸ்டடியில இருந்த உன் புள்ள எப்படியா தப்பிச்சு போனா? யோ, உன்னதான் கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லு. ஐபி ரிப்போர்ட் ஏற்கனவே எங்களுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் உன் தரப்பு வாதத்தை கேட்கணும்ல, சொல்லு. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என் ஒய்ஃப் வந்திருந்தா சார். அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு அவன் எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டான் சார். இத சொல்றதுக்கு அசிங்கம் இல்லையா உனக்கு? என் பென்சிலை திருடிட்டான்னு ஏதோ சின்ன பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அக்யூஸ்ட எதுக்கு போலீஸ் கஸ்டடியில் எடுத்தோம்? விசாரணை பண்றதுக்கா இல்ல வீட்டு சாப்பாடு கொடுத்து விருந்தாளி மாதிரி கவனிக்கவா? சாரி சார், என் ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காளேன்னு தான் சாப்பாடு கொடுக்க பர்மிஷன் கொடுத்தேன். அவங்க மேல பழிய போட்டு நீ தப்பிக்கலான்னு பார்க்காத. நீ அவ்வளவு பெரிய நியாயஸ்தனா இருந்தா உன் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருந்திருக்கணும். கஸ்டடியில இருக்கிறவன் தப்பிச்சு போறது எவ்வளவு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் உனக்கு தெரியாதா? உன் வேலைக்கே சிக்கலாயிடுச்சையா? எல்லாம் தெரிஞ்சும் எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்திருக்க? நீ விவரமான ஆளுன்னு பார்த்தா இப்படி முட்டாள்தனமா வேலை பார்த்திருக்க. சரி, யார கேட்டு அக்யூஸ்டுக்கு வீட்டு சாப்பாடு கொடுக்க அலோவ் பண்ண? கஸ்டடியில இருக்கிறவனை அட்வொகேட் பாக்குறதுக்கு கூட அனுமதிக்க கூடாது. ஆனா நீ எப்படி சாப்பாடு கொடுக்க பெர்மிஷன் கொடுத்த? இன்ஸ்பெக்டர் புள்ளையா இருந்தாலும் தப்புன்னா தப்புதான்னு அன்னைக்கு பெருசா வசனம் பேசுன. ஆனா இன்னைக்கு உன் புள்ளங்கிறதுனால ஸ்பெஷலா சலுகைலாம் காமிச்சிருக்க. நீ எந்த தப்பும் செய்யலன்னு அவங்களுக்கு எப்படி நீ புரிய வைப்ப? அவங்கள விடு, மீடியாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? எவனோ ஒரு அக்யூஸ்டு கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போயிட்டாலே மீடியால நம்மள பத்தி அசிங்க அசிங்கமா எழுதுவாங்க. இப்ப தப்பிச்சு போனது உன் புள்ளங்கிறப்ப சும்மா விட்டுருவாங்களா? தலையில தூக்கி வச்சு கொண்டாடின அதே மீடியா உன்னை தரையில போட்டு நாரடிச்சிடும்.
நீ பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுக்கு உனக்கு அதெல்லாம் தேவைதான். ஆனா உன்னோட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் மானமே போவோமையா. பத்திரிகையில பரபரப்பா நியூஸ் வந்துட்டாலே பப்ளிக்கும் கூட சேர்ந்துகிட்டு நம்மள கேவலமா பேசுவாங்க. மேல இருந்து என்ன கூப்பிட்டு நாக்கா புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது என்னன்னு தெரியுமா? உன் ப்ரமோஷனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெக்கமெண்டேஷன் லெட்டர். கொடுத்த டைமுக்குள்ள நான் சொன்னதை நீ செய்யலன்னா இந்த லெட்டர் மேலிடத்துக்கு போகாது. உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் தான் உன்னை தேடி வரும். உனக்கு எது வேணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ போலாம். சார் இது கண்டிப்பா. நீ வாயால எதையும் வெட்டி முறிக்க வேண்டாம். உன் புள்ளைய பிடிச்சிட்டு அப்புறம் இங்க வந்து பேசு. இப்ப நீ கிளம்பு. எஸ் சார். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. என்ன கொலகாரனா மாத்திராதீங்க. வெற்றி எங்க தப்பிச்சு போனான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதை அவன் இருக்கிற இடத்த சொல்லுங்க, இல்ல இவங்களை எல்லாத்தையும் இங்க கொண்டு போச்சிருக்கும். தெரிஞ்சுட்டு நாங்க ஏன் சார் அடி வாங்க போறோம்? நீங்க கை வாங்குறப்பவே நாங்க சொல்லிருக்க மாட்டோமா? நிஜமாவே அவன் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியாது சார். பேசுறதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? கூட்டா சேர்ந்து திருடுன பரதேசிங்க போலீஸ் கிட்ட மாட்டினா என்ன பண்ணலாம்னு கண்டிப்பா பேசி திட்டம் போட்டிருப்பீங்க. எப்ப தப்பிச்சு போலாம், யார போய் பார்க்கலாம், எப்படி தப்பிக்கலாம்னு கண்டிப்பா பேசி திட்டம் போட்டிருப்பீங்க. சொல்லு, அந்த பிளான்ல தான் வெளியே போயிருப்பான். அவன் எங்க போயிருக்கான், யார பார்க்க போயிருக்கான் மரியாதையா சொல்லிட்டா உங்களுக்கு தான் நல்லது. உண்மையை சொல்லிட்டா உங்க 3 பேர் ஜாமீனுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். இல்ல ஜென்மத்துக்கு எவனும் வெளியே வர மாட்டீங்க. சொல்றேன் சார். எத்தனை தடவை கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சார் சொல்லுவோம். ஏன்னா நாங்க இத பத்தி பேசிக்கிட்டதே இல்ல சார். அவன் எதை சேர்த்து வச்சிருக்கானோ இல்லையோ, காட்டி கொடுக்காத நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சிருக்கான். சார், நான் வேணும்னா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா சார்? என்னம்மா நேரம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கிற? ஆண்டவர் அடிக்க அசராதவங்க நீ போய் பேசினா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களாக்கு? சார், அடிச்சு உதச்செல்லாம் இவங்கள பேச வைக்க முடியாது. அவங்கள வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, ஆண்டவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசு விட பெருசு. ஆண்டவருக்கு தெரியாத ரூட்டை நீ சொல்லி கொடுக்க போறியாக்கு? சும்மா ஏதாவது பேசணும் இருக்காது பேசாத, புரிஞ்சுதா? நம்ம பெருமையை பேசுறதெல்லாம் அப்புறம், வீரியத்தை விட காரியம் தான் முக்கியம். மயிலு போய் பேசி பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். உங்க ஃப்ரெண்ட காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாராட்டுறேன். ஆனா இந்த நட்புக்கெல்லாம் வெற்றி மதிப்பு கொடுத்த மாதிரி தெரியலையே. வெற்றி தான் முதல்ல மாட்டினான்னு உங்களுக்கே தெரியும். அவன் உங்கள மாதிரி யோசிச்சிருந்தா உங்க யாரையுமே காட்டி கொடுக்காம இருந்திருக்க முடியும். ஆனா 4 அடி அடிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்க எல்லாரோட அட்ரஸையும் அவன் கொட்டிட்டான். அடிச்சாலும் அவனை பத்தி சொல்லாத நீங்க எங்க? அடி வாங்கறதுக்கு முன்னாலேயே உங்களை காட்டி கொடுத்த அவன் எங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, துரோகி. அந்த துரோகியை தான் நீங்க எல்லாரும் காப்பாத்தணும்னு துடிக்கிறீங்களா? மேடம், இப்படிலாம் பேசி வெற்றிக்கு எதிராக எங்களை திருப்பிட பாக்குறீங்களா? டென்ஷன் ஆகி நீங்க சொன்னதை கேட்டு நாங்க அவனை காட்டி கொடுப்போம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது மேடம். மேடம், நீங்க எங்களை அடிச்சு கேட்டாலும் சரி, ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம். வெரி குட். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் பேசணும். ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்க எல்லாருமே பெரிய கெடுதல் பண்ணிட்டு இருக்கீங்க. அத பத்தி நீங்க யாராவது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஏற்கனவே வெற்றி மேல 3 செயின் ஸ்நாச்சிங் கேஸ் இருக்கு. அவன் தான் எல்லாத்துலயுமே அக்யூஸ் நம்பர் 1 இருக்கான். அதுக்கே அவனுக்கு எத்தனை வருஷம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுல போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனது இன்னொரு பெரிய கிரைம். அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா
தப்பிச்சு போனத கேஸ்ல சேர்க்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா சேர்க்க மாட்டோம். அவன் அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் தானே, அவர் ஏதாவது சொல்லி இத கண்டிப்பா சமாளிச்சிடுவாரு. ஆனா நாங்களா தேடி பிடிச்சா நிச்சயமா அவனுக்கு சிக்கல் தான். அவன் வெளியே இருக்க ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிரச்சனை தான், புரிஞ்சுக்கோங்க. சங்கர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு மேடம். காலேஜ்ல எங்களுக்கு சீனியர். டிகிரி படிச்சதும் லா முடிச்ச ஒரு பெரிய அட்வொகேட் ஆயிட்டாரு. எங்களுக்கு ஒரு பெருசா பழக்கம் இல்ல. ஆனா வெற்றிக்கு வந்து அவரு ரொம்ப க்ளோஸ். லாயர்ன்றதுனால அவர்கிட்ட தான் போயிருப்பான்னு நாங்க நினைக்கிறோம். டேய், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நினைச்சேனடா. நீ எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்ச? டேய், நீ பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய கேஸே இல்லடா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஜாமீன் வாங்கிடலாம். கோர்ட்ல என்கொயரி வரப்ப ஜட்ஜே கேட்பாரு. அப்ப நீ என் பேரை சொல்லியிருந்தாலே போதுமே. எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த? சரி, அதை விடு. நீ செயின் அடிச்சத நேரா பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? இல்லண்ணா, ஹெல்மெட் போட்டுட்டு தான் எப்பவும் அடிப்பேன். என் முகத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்புறம் எப்படி சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்ன? திருவிழால என்ன நடந்துச்சுன்னு நான் தான் சொன்னேனா? நான் செயின் அடிக்க பார்த்த லேடியே ஒரு கான்ஸ்டபிள் தான். அவகிட்ட அடிக்க போகும்போது தான் மயில் என்ன பிடிச்சிட்டா. நான் அக்யூஸ்ட்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க 2 பேர் சாட்சியே போதும்ல. அவங்க 2 பேரும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தானே. இந்த கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அவங்க ஸ்டார் ஆகிறதுக்காக ஒரு அப்பாவி அக்யூஸ்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அதை ஈஸியா உடைச்சிடலாம்டா. அவங்க எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காது. செயினை பறி கொடுத்தவங்கல்ல யாரும் நேரடியான எவிடன்ஸும் இல்ல. இதையெல்லாம் பாயிண்ட் பாயிண்டா அடிச்சு இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம்டா. ஆனா நீ தப்பிச்சு வந்ததுனால நீ தான் இந்த தப்ப செஞ்சேன்னு நீயே கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? எங்க அப்பா வேற என்ன ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாரு. இன்னும் 10-15 வருஷம் உள்ள வைக்காம விட மாட்டேன்னு கோபமா கத்திட்டாரு. அந்த டென்ஷன்ல தான் நான் இப்படி செஞ்சுட்டேன். டேய் வெற்றி, புள்ள கிரிமினல்னு தெரிஞ்சா எந்த அப்பாவா இருந்தாலும் கத்ததாண்டா செய்வாரு. வண்டி நிறுத்தியா? வாடா, டேய் ஓடாதடா. வெற்றி நில்றா. அவனே கேள்றா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன தப்பிச்சு ஓடுற? நான் உங்களை நம்பவே மாட்டேன்பா. என்ன விட டிபார்ட்மெண்ட்ல பேர் வாங்குறது தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. உங்க ப்ரமோஷனுக்காக என் வாழ்க்கையை என்னால கெடுத்துக்க முடியாதுப்பா. என்ன விட்டுருங்க, நான் அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடுறேன். உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. அது புரியலையே உனக்கு? அன்னைக்கு நான் அவ்வளவு பேசியும் கூட என் பாசம் என்னன்னு உனக்கு தெரியல. வர்றமானே அப்பா மேல சந்தேகப்பட்டு மேல மேல தப்பு பண்ணதா மறந்து பிடிக்காம என் கூட வந்துரு. இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை ரிலீவ் பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை நம்புறதா இல்ல. என்ன விட்டுருங்கப்பா. நடா.
சுசீலா 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 இங்கதான் இருக்காளா? இவ சேலத்துல தான் இருக்காளான்னு தெரியலையே. 3 பொண்ணுங்களையும் எப்படி இவ வளர்த்திருப்பா? ச்சே. தம்பி, தம்பி, இவனா? இவன் எப்படி இங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானா? அம்மா, இது உங்க வீடா? ஆமாப்பா. தலையில அடிபட்டதுனால மயக்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாமா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துக்கிறேனே. மயக்கம் தெரிஞ்ச உடனே நான் போயிடுறேம்மா. ஆண்டவரே, என்னங்க இது? தலையில அடிபட்டு ரத்தமா வருது. நீங்க அப்படியே வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு அடிபட்டுருக்குது, ரத்தம் வருதுன்னு நீங்க சொல்லிதான் பரம்பரை தெரியுது. ஆண்டவரே, எப்படி ஆச்சு? என்னங்க சொல்றீங்க? அடிபட்ட வலியும் ரத்தம் வர்றதும் எப்படிங்க ஆண்டவரே தெரியாம இருக்கும்? பரம்பரை மனசுல வலியும் வேதனையும் இருந்தா உடம்புல வலியெல்லாம் பெருசா உரைக்காது பரமன் சார். ஆண்டவரே, ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுறீங்க? வெட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சு அவனை பிடிச்சிடலான்னு தான் போனேன். அவனை துரத்தி பிடிச்சிட்டேன். ஒரு மாதிரி எதிர்பார்க்காம கைகளை பானதால என்னை கட்டால அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டான். என் பையனுக்கு சின்ன அடி கூட பற்றக்கூடாதுன்னு சின்னதுல இருந்து அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தினேன். விளையாட்டுல அடிபட்டா கூட தாங்க முடியாம துடிச்சிருக்கேன். ஆனா அவன் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சட்டுன்னு கட்டை எடுத்து என்னை அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். அவன் என்ன அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், காயத்தை டெட்டால் போட்டு தொடச்சிட்டு மருந்து போடணும் சார். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, சின்ன காயம் தான் ஆறிடும். ஆறாது சார், அழுகிதான் போகும். போலீஸ்காரன் வேலையில இதெல்லாம் சகஜம். இத போய் பெருசுபடுத்திக்கிட்டு கண்டுக்காம விட்டு காயத்தை பெருசு ஆக்கிடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் சார். லேசா தொடச்சிட்டு இந்த ஆயின்மெண்ட் போட போறேன். அதுக்கு போய் ஏன் சார் இவ்ளோ அமக்கலம் பண்றீங்க? பரமன் சார், சாருக்கு நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? புதுமணி, ஆண்டவருக்கு உடம்புலான காயத்தை விட மனசுலான காயத்தினால்தான் வலி அதிகமா இருக்கு. ஆண்டவரே, இப்ப மருந்து போட்டுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? புது அம்மனி உங்க நல்லதுக்கு தானே சொல்லுது. போட்டுக்குங்க ஆண்டவரே.
உள்ள வந்தப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியல. உன்னை புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அப்பவே நான் உள்ள தள்ளி பூட்டி இருக்க மாட்டேன். அடைக்கலோன்னு வந்தவங்கள காட்டி கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லப்பா. உக்காரு உக்காரு. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் நீ உள்ள போயிருக்க. இப்ப தப்பிச்சு வந்ததும் குற்றம் தானே. அது பிரச்சனையை இன்னும் பெருசாக்குமே தவிர தீர்த்து வைக்காதுப்பா. நான் தப்பிக்கணும்னு நினைச்சு ஓடி வரலம்மா. என் ஃப்ரெண்டோட அண்ணன் வக்கீலா இருக்காரு. என்னை வெளியே கொண்டு வரணும்னு நான் அவர்கிட்ட பேசதான் போனேன். அதுக்காக தான் வெளியே ஓடி வந்தேன். உன் அப்பாவே அந்த முயற்சியில தானேப்பா இருக்காரு. பெத்தவங்களை விட வேற யாரும் நமக்கு பெருசா நல்லது செஞ்சிட முடியாது. உங்களுக்கு என் அப்பாவை பத்தி தெரியாதுமா. அந்த ஆளு ரொம்ப கொடுமைக்காரரு. வேணும்னே தான் ஜெயில வைக்கணும்னு என்ன வெளியே கொண்டு வராம இருந்தாரு. இனியும் நீ என்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா இத தெருவுல தூக்கி வீசுவியோ, தானம் கொடுப்பியோ, இல்ல குப்பை தொட்டியில போடுவியோ, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த குழந்தையோட தான் நீ வீட்டுக்கு வருவேனா? இந்த குழந்தைய கொண்டு போய் கண் காணாத இடத்துல நானே வச்சுட்டு வந்துடுவேன். இது பாரு, அப்பாவை மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அவர் இன்ஸ்பெக்டர் தானே. உன்னை எப்படிப்பா அவர் கைவிட்டுருவாரு? அவர் கூட இப்ப இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அவரை விட்டுட்டு எங்க போவ? எவ்வளவு நாள் இப்படி வெளியில சுத்துவ? தப்பிச்சு போகணும்னு நினைக்காம சரண்டர் ஆயிடு. உங்க அப்பா நிச்சயமா உன்னை காப்பாத்துவாரு. அவரை நம்பு. இல்லைங்கம்மா, அந்த ஆளு நல்லவரே கிடையாது. அவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. அவருக்கு பொம்பளை பிள்ளைங்களை தான் பிடிக்காது. உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. தம்பி, இந்தாப்பா, இத கொஞ்சம் குடி. இத குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். என்ன, இதுல மயக்க மருந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நம்பி குடிக்கலாம். குடி, சூடா இருக்கு பாத்து. நீ சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துக்கோ. உனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப கிளம்பு. அம்மா, சாரிம்மா. நான் வெறும் செயினை பறி கொடுத்தவ மட்டும்தான்ப்பா. எனக்கு இருக்கிறது ஒரு செயின் போயிடுச்சேங்கிற வருத்தம் மட்டும்தான். ஆனா உன்னை பெத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை இந்த கோலத்துல பாக்குறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை. பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு நாம நல்லா வாழ முடியாது தம்பி. தம்பி, தம்பி, எழுந்துருப்பா, எழுந்துரு, எழுந்துரு. என்னாச்சுன்னு தெரியல. என் பொண்ணு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா. அவ உன்னை பார்த்தா சிக்கல் ஆயிடும். நீ அந்த ரூம்குள்ள போயிடுவா. நீ இந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோப்பா. அம்மா, பின்னாடி வேற எதுனா வழி இருந்தா சொல்லுங்கம்மா, நான் தப்பிச்சு போயிடுறேன். இல்லப்பா, பின்வாசல் வழியா போனா கூட கேட்ல தான் நிக்கிறா. நீ மாட்டிப்ப. இப்போதைக்கு இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோப்போ. அம்மா, அவங்க இந்த ரூம்குள்ள வந்துட மாட்டாங்கம்மா. அவ உள்ள வராம நான் பாத்துக்கிறேன். அவ போன் பேசிட்டு வரதுக்குள்ள நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போப்பா. மயிலு, இந்த ரூம்க்கு எதுக்கு போற மயிலு? என் சார்ஜர் இந்த ரூம்ல இருக்குமா? அவ்வளவுதானே, நான் எடுத்து தரேன். நீங்க ஏறு.
ரூமுக்கு போக விடாம என்ன ஏமா தடுக்கிற? அது எப்பவும் இல்லாம ரூம் கதவை ஏன் சாத்தி வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, குளிர் காத்துல அது உள்ள போயிடக்கூடாதுல, அதான். நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறமா? மயில, நீ எப்படி இங்க வந்த? ஏன் வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? மயிலு மயிலு வேண்டாம் மயிலு, கோவப்படாத. என்ன நடந்துச்சுன்னு நான் விளக்கமா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா பொறுமையா இருக்கிறது? நீ ஏன் தப்பு பண்ண மாதிரி முழிச்சேன்னு எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. இவனுக்காக தான் என்ன உள்ள விடாம தடுத்தியா? இவன் யாருமா உனக்கு? இவனை ஏமா என்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிற? நான் வீட்டுக்கு வந்தப்ப இந்த தம்பி பாவம் வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தான். பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் நான் உள்ள கூட்டிட்டு வந்து மருந்து போட்டு படுக்க வச்சேன். அவ்வளவுதான். இவனுக்கு சேவை செஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு ஏன் போன் பண்ணி சொல்லல? அப்பவே சொல்லிருந்தா என் ஆளுங்களோட வந்து இவனை இழுத்துட்டு போயிருப்பேன்ல. சொல்லு மயிலு. அக்கா, அந்த ராஸ்கல் வெற்றி இப்ப ஏன் வீட்ல தான் இருக்கான்க்கா. என்ன சொல்ற மயிலு? அவன் எப்படி அங்க வந்தான்? அதெல்லாம் நான் நேர்ல சொல்றேன்க்கா. நீங்க உடனே 2 பீஸிய ஜீப்ல அனுப்பி வைங்கக்கா. மறக்காம ஹேண்ட் காப்பியும் கொடுத்து அனுப்புங்க. சரி மயிலு, விஷயத்த சார்கிட்ட சொல்லிட்டியா? தம்பி உடைய உடைய உடைய, அவ பின்புக்கு போன் பேசிட்டு இருக்கா. நீ இப்படியே போயிடு. போ போ போ. தேங்க்ஸ் மா. போ. வேலை தெரியாதவனு பேர் வாங்கிட்டு வெளியே வந்தா கூட பரவாயில்லமா, நேர்மை இல்லாதவனு பேரை வாங்கிட்டு வெளியே வருது பெரிய அவமானமா. நீயே என்ன போலீஸ் ஆக்கி இப்ப நீயே எனக்கு அவமானத்தையே தேடி தர போற. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். மயிலு வேண்டாமா, எதுவும் பேசாத. நான் இந்த வேலையில இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுமா, தூக்கி போட்டு வந்துடுற. கூலி வேலையோ கொளுத்து வேலையோ நீ சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிடுற. ஆனா இப்படி என் முதுகுல குத்தி என்ன அசிங்கப்படுத்தாதமா. நானும் பல தடவை பாத்துட்டேம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல மட்டும் நீ வேற மாதிரி நடந்துக்கிற. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவர் புள்ளி இன்னைக்கு தானே நீ பார்த்த, அதுக்குள்ள அவன் மேல உனக்கு அவ்வளவு பரிதாபம் வந்துருச்சா? அவனை பரிதாபப்பட்டு தப்பிக்க விட்டையா இல்ல பாசத்தால தப்பிக்க விட்டையா? அவன் மேல அவ்வளவு பாசம்னா அந்த ஆள் யாருமா உனக்கு?